கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதுவுக்கு எதிராக போராடியதால் போலீசாரால் தாக்கப்பட்ட விளையாட்டு வீரர் தமது எதிர்காலம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியைச் சேர்ந்த வாழ் விளையாட்டு வீரர் டேவிட் ராஜ் தேசிய அளவிலான வாழ்வித்தை போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் வென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதுவிலக்கு தொடர்பான போராட்டத்தின் போது போலீசார் தாக்கியதில் அவரது விலா எலும்பு உடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போதும் தொடர்ந்து போலீசார் தம் மீது வழக்கு போட்டு மிரட்டி வருவதாகவும் அதனால் தம்முடைய விளையாட்டு எதிர்காலம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டதாகவும் டேவிட் ராஜ் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, நான் ஒரு விளையாட்டு வீரனாக இருந்தனால எனக்கு வாழ்க்கை அழிச்சிருக்கு. இப்போ எனக்கு வாழ்க்கை இல்லாமல் போயிருக்கு. ஆனால் எனக்கு வாழ்க்கை அழிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். மதுவுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடத்தி அந்த ஒரே ஒரு காரணம். அந்த போராட்டத்தை எந்த ஒரு சூழ்நிலையும் நாங்கள் கைவிட மாட்டேன். என்ன ஒரு இழப்பையும் இழக்க நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுக்கு தேவை தமிழகத்தில் பூர்ண மது விலக்கு.